தளபதி விஜய் அவர்கள் என்னதான் சினிமாவில் உழைத்து தற்போது இவ்வளவு பெரிய இடத்தை அடைந்திருந்தாலுமே இவர் ஆரம்ப காலகட்டங்கள்ல அவருடைய அப்பாவுடைய உதவியால் தான் சினிமாவிற்குள்ள வந்து இந்த அளவிற்கு புகழ் பெற்றார் அப்படின்ற ஒரு பேச்சு இன்றளவுமே இருந்துட்டு இருக்கு. ஸோ அதே ஒரு சூழ்நிலை அதே போல நிலை தன்னுடைய மகனுக்கும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தளபதி விஜய் அவர்கள் ஜேசன் சஞ்சயுடைய படத்தின் விஷயங்கள் எதுலையுமே தலையிடுறதே கிடையாது. ஜேசன் அவர்களே ப்ரொடக்ஷன் நிறுவனத்தை அணுகி அதனை ஓகே பண்ணியிருக்காரு. அவருடைய முதல் ப்ரொடக்ஷனான லைகா அறிமுகம் செய்து வைத்தது நம்ம அதிர்ஷ்டருடைய மேனேஜர் சுரேஷ் சந்திரா அவர்கள் தான். சுரேஷ் சந்திரா அவர்கள் மட்டுமல்ல, ஏகவர்களுமே ஜேசனுக்கு ஒரு சில உதவிகளை பண்ணியிருக்காரு. ஸோ அது மட்டுமல்லாமல் ஜேசன் அவர்கள் தன்னுடைய இரண்டாவது பட வேலைகளை ஆரம்பித்துள்ளதாக சொல்லப்படுது. அதாவது அடுத்ததாக ஜேசன் சஞ்சய் அவர்கள் கோலிவுட்டுடைய மிகப்பெரிய ஸ்டார் ஒருவரை ஏற்கிருக்காரா. ஸோ அது மட்டுமல்லாமல் இது ஒரு டுவல் ஹீரோ சப்ஜெக்ட் அப்படின்றதுனால ரெண்டு முக்கிய பிரபலங்கள் இந்த படத்துல நடிக்கிருக்காங்க. ஸோ இந்த படத்தை தயாரிக்க போவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய மகளான சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்கள் தான் அப்படின்ற செய்தி வைரலுமே ஆகிட்டு இருக்கு. சமீபத்துல சூப்பர் ஸ்டாரை சந்தித்து ஜேசன் சஞ்சய் அவர்களுமே படத்துடைய கதை கூறியுள்ளதாகவும் சூப்பர் ஸ்டாருமே அவரை பாராட்டி உள்ளதாக சொல்லப்படுது. ஸோ இதனடுத்து ஜேசன் அவர்களுக்கு பல பாராட்டுகளுமே குவிஞ்சிட்டு இருக்கு. தன்னுடைய இரண்டாவது படத்திலேயே கோலிவுட்டுடைய டாப் ஸ்டார்களுடன் இணைகிறார் அப்படின்னு சொல்லி பல முக்கிய பிரபலங்கள் வாழ்த்திட்டு இருக்க வேலையில நடிகர் அஜித்குமார் அவர்களுமே ஜேசன் சஞ்சய் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காராம். இந்த தகவல் தற்போது வெளியாகி சோஷியல் மீடியாக்கள்ல வைரல் ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.